24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சா அது பேர் FIR, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சா அது பேர் ECIR, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்போ லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே சட்டவிரோத சூதாட்ட செயலி விவகாரம், அதை விளம்பரப்படுத்த யாரெல்லாம் நடித்தாங்களோ அமலாக்கத்துறை விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க, ECIR வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. யார் மேலெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரகாஷ்ராஜ், விஜய் தேவரகொண்டா உள்பட 29 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நடிகர் ராணா, நடிகைகள் நிதி அகர்வால், மஞ்சு லக்ஷ்மி, பிரணீதா, அனன்யா உள்ளிட்ட 29 பேர் மீது ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்ததற்காக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. யூடியூபர்ஸும் சிக்கியிருக்காங்க, ஒரு சில டிவி ஆங்கர்ஸும் சிக்கியிருக்காங்க. யாரெல்லாம் சட்டவிரோத சூதாட்ட செயலிக்கு அந்த பாப்புலாரிட்டிக்காக போனாங்களோ அவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் சில பேர் என்ன வாதங்கள் முன் வச்சாங்க அப்படின்னா, இல்லை ஒரு காலத்தில் நாங்கள் அதை செஞ்சோம், பிறகு கான்ட்ராக்டை தொடரலை, சட்டவிரோதம் தெரிஞ்ச பிறகு நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா நாங்கள் சந்தேகப்படுறோம், இதன் காரணமாக வழக்கு பதிவு செய்து ECIR பதிவு செய்து நாங்கள் விசாரிக்கிறோம். இது தடை செய்யப்பட்ட சூதாட்ட செயலிகள், இதில் விளம்பரப்படுத்தியவர்களை நாங்கள் சம்மன்ஸ் கொடுத்து விசாரிக்க உள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய விரைவில் இதில் சம்பந்தப்பட்ட நடிகைகளுக்கு சம்மன்ஸ் அமலாக்கத்துறை கிட்டேருந்து வந்து அவங்க அமலாக்கத்துறையில் ஆஜராக வேண்டி இருக்கும். யார் மீது அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டி இருக்கும். பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, பிரகாஷ்ராஜ் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக பேசி வந்தார், அதனால் காழ்ப்புணர்ச்சி காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வர, பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இதில் பிரகாஷ்ராஜ் மேலே மட்டும் நாங்கள் வழக்கு போடல, 29 பேர் மேலே அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்கு. அப்போ 29 பேர் மீதும் காழ்ப்புணர்ச்சியா? அப்படி கிடையாது. விளம்பரத்தில் நடித்தவர்கள் சிக்கியிருக்கார்கள். பிரகாஷ்ராஜ் ஏன் இந்த விளம்பரத்தில் நடித்தார் என்ற கேள்வியை பாஜகவினர் முன்வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள்லாம் சொல்லும்போது, செய்தியாளர்கள் இந்த செய்தியை வெளியே பேசும்போது பொதுமக்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, அந்த சட்டவிரோத செயலி முதல்ல ஏன் இயங்க வேண்டும்? இதன் காரணமாக நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க, சிலர் பல லட்சம் இழந்திருக்காங்க, சிலர் கோடிகளில் இழந்திருக்காங்க. அரசு இதை அப்போவே அந்த செயலிலிருந்து தூக்கி இருக்கணுமே, மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கணுமே. ஒருவேளை அந்த செயலை சம்பந்தப்பட்டவங்க நீதிமன்றத்தில் போனால் கூட அவங்களால் அதை மறுபடியும் கொண்டு வராதபடி ஒரு கடுமையான போக்கை கொண்டிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் செய்தியாளர்கள்கிட்ட இந்த செய்தி தொடர்பாக செய்தி சேகரிக்க அமலாக்கத்துறை அலுவலகம் போகும்போது அங்கே பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்தார்கள். எது எப்படியோ அடுத்த கட்டமாக இந்த வழக்கை பொறுத்தவரை 29 நடிகர்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் சமன்ஸ் கொடுத்து, அதாவது அவங்களை அமலாக்கத்துறை அலுவலகம் வரவழைத்து விசாரிப்பார்கள் என்று தெரிகிறது. மகளிர் நலப்பிரிவு, 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.